தான் வந்து தவறான முடிவுக்கு போனது எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து எல்லார்கிட்டயுமே சொல்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்காக தான் காவேரியும் நானும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சோம். இந்நேரம் வந்து யமுனாவுக்கு இந்த கல்யாணம் நான் பண்ணி வைக்கலன்னா நாங்கள் கண்டிப்பாக யமுனா உயிரோட பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லார்கிட்டையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்டி இப்படி பண்ண, யாருமே வேணான்னு இந்த முடிவு எடுத்துட்டியா, அப்போ நாங்கள் எல்லாம் வேணாமா, இந்த பையன் தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கதறி அழுறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அடுத்து வந்து சாரதா சொல்லிடுறாங்க, இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிக்காது, நீ என் பொண்ணே கிடையாது. எப்போ நாங்கள் எல்லாரும் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சியோ அப்போவே வந்து உன் வாழ்க்கையில் நாங்கள் இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த பையன் தானே வேணும்னு இந்த முடிவு எடுத்த, இந்த பையனோடய நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. வந்து காவேரி யமுனாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க சாரதா. அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது கங்காவும் வந்து நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, சே உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காரி துப்பிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அடுத்து வந்து யமுனா அழுதுட்ருக்காங்க. இங்கே வந்து விஜயும் வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களும் வந்து சரி யமுனாவையும் வந்து இந்த பையனையும் வந்து வீட்டுக்கு கூட்டினு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு நம்ம விஜய் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு நம்ம நிவினை. வீட்டுக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் திட்டவட்டமாக சொல்லிடுறாரு. அதனால் வேறு வழி இல்லாமல் வந்து அவங்க வீட்டிலே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நிவின் இருக்க அந்த வீட்டிலே விண்ணுன்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க யமுனாவை. அங்கே வந்து யமுனாவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே விடுறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் தயவு செய்து வந்து யமுனாவை பழி வாங்கிடாதுங்க, யமுனாவை நல்லா பார்த்துக்கங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் இதோட லாஸ்ட்டு நீங்கள் இங்கே வர்றது, இதுக்கப்புறம் வந்து யமுனாவுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து யமுனா அவங்க வீட்டிலேருந்து யார் வேணாலும் பார்க்க வரலாம், ஆனால் நீங்கள் 2 பேரும் இதோட லாஸ்ட்டுன்னு விட்டுட்டு போகிறது, இதுக்கப்புறம் பார்க்கவே வரக்கூடாது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு யமுனாவுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்கிறாரு. நிவின் அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. யமுனா கதறி அழறாங்க. உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு யமுனா பார்த்து சொல்கிறாரு. யமுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. உடனே வந்து என்ன நிவின் இப்படி பேசுகிறீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. மனசாட்சி பற்றி நீ பேசுகிறியா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் பார்த்து சரியாகணும், நீ வந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை வந்து நரகத்தில் தள்ளிட்டு இப்போ வந்து நீ மனசாட்சியை பற்றி பேசுகிறியா அப்படின்னோடனே உடனே வந்து என்ன பண்ணுறாங்க காவேரி வந்து ப்ளீஸ் நிவின் இப்படியெல்லாம் பேசாதீங்க, என் தங்கச்சி என்கிட்ட பிரிச்சிடாதீங்க அப்படின்னு வந்து கதறி அழறாங்க. இங்கே பார், நீ என்ன பேசினாலும் சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் 2 பேரும் நல்லா வாழணும், நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு நான் பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு தானே இந்த வழி பண்ணீங்க, என் வாழ்க்கையை நாசம் பண்ணீங்க. இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இதுக்கப்புறம் வாழவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வாழ போகிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் சந்தோஷமாக வாழ தானே இவ்வளோ பிரச்சனை பண்ணி என்னை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கு 2 பேருக்குமே இருக்குது. இவ்வளோ நாள் வந்து நிவின் வந்து எதுவுமே தெரியாதவன், அவன் அப்பாவி தானே நினச்சிட்ருக்கீங்க. இவ்வளோ நாள் இந்த இந்த நிவினை வந்து ஹீரோவாக தானே பார்த்தீங்க, இதுக்கப்புறம் வில்லனாக பார்ப்பீங்க. எப்படி வந்து நீங்கள் என்னை பழி வாங்கி இந்த மாதிரி பண்ணீங்களோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை நான் நரகமாக்குவேன். இதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக வாழவே முடியாது உங்கள் வாழ்க்கையை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நிவின் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு விஜய் வந்து கோவப்படுறாரு. உடனே வந்து காவேரி தடுக்கிறாங்க. விடுங்க, பரவாயில்ல, அவர் கோவத்தில் இருக்காரு, என்ன வேணாலும் பேசிட்டு போகிறோம். இங்கே பார், நான் கோவத்தில் பேசுகிற வார்த்தை இல்லை, உண்மையாக மனசு நொந்து பேசுகிற வார்த்தை. இதுக்கப்புறம் தான் இருக்குது உங்களுக்கு, இந்த நிவின் யாருன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன், மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து அழறாங்க வந்து யமுனா வந்து அக்கா ப்ளீஸ்க்கா, இதுக்கப்புறம் நீ ஏன்க்கா நீயும் மாமா வந்து அவமானப்பட வேணாக்கா, இவர்கிட்ட நீ போயிடுக்கா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்க்கா, என் வாழ்க்கையை எப்படி நான் பார்த்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும்க்கா. நிவின் இப்போ கோவமாக இருக்கலாம்க்கா, அவர் மனசை மாற்றுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா, எப்படியோ அவன் மனசை நான் மாற்றுவேன்க்கா, அவர் பழைய நிவினாக நான் கொண்டு வருவேன்க்கா. அப்போ நீங்கள் உங்ககிட்ட வந்து நிவின் இப்படி நடந்துக்க மாட்டாருக்கா, தயவுசெய்து இதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்காதீங்கக்கா, நீங்கள் அவமானப்படுறதையும் அசிங்கப்படுறதையும் என்னால் பார்க்க முடியலக்கா, மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னோடனே சரி காவேரி நம்ம போயிடலாம், நிவின் ரொம்ப கோவமாக இருக்காரு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசுகிறேன். எப்படிங்க எப்படிங்க நான் விட்டுட்டு வர முடியும், நிவின் கோவமாக இருக்கிற டைமில் எப்படிங்க நான் விட்டுட்டு வர முடியும் யமுனாவை அப்படின்னோடனே விட்டுட்டு வந்து தான் அவனும் காவேரி, வேறு வழி கிடையாது. ஏன்னா வந்து அவளோட வாழ்க்கை இது, அவள் வாழ்வா, நீ வா நான் சொன்னால் கேளு, இப்போ நிவின் ரொம்ப கோவத்தில் இருக்காரு, வேறு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது வா அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி காவேரி கூட்டிகிட்டு போகிறாரு விஜய். இங்கே வந்து நிவின் செம கோவமாக இருக்காரு. யமுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம காவேரி. அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு நம்ம விஜய். அடுத்து வந்து காவேரி வந்து அவங்க அம்மா பார்க்க போகிறாங்க. அவங்க அம்மா அவாய்ட் பண்ணுறாங்க, காவேரி பார்க்க விருப்பம் இல்லைன்றாங்க. அவங்க அக்காவும் திட்டி அனுப்புகிறாங்க. அதனால் காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. பாட்டிக்கிட்ட சொல்லி அழறாங்க. ஏன்டி இப்படி பண்ண, தங்கச்சி என்ன பண்ணாலும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேடி அப்படி சொல்லிட்டு பாட்டி வேதனைப்படுறாங்க. அடுத்து வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, குமரனை சந்திக்கிறாங்க. குமரன் கிட்ட வந்து இந்த மாதிரி அவளுக்கு சாரீ கூட கிடையாது, எதுவுமே இல்லாமல் வெறும் கட்டின சாரியோட போயிருக்கா மாமா, நான் வேறு அவசரத்தில் அவளுக்கு சாரீ எதுவும் தரல மாமா, மாற்றிக்க நீங்கள் போய் பார்த்துட்டு கொஞ்சம் இந்த சாரீலாம் கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நீ போகலாம் மேம், இல்லை மாமா நிவின் எங்களெல்லாம் வெறுக்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் போயிட்டு வாங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குமரனும் போகிறாரு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்டோன்னே அதிர்ச்சியாக இருக்கும்.